ஹாலிவுட்ல மனித சாகச கதைகளுக்கு பஞ்சமே இல்ல. ஆனா ஒரு கட்டத்தில மனிதன மோத விட்டு படம் எடுக்கிறதுல அவங்களுக்கே சலிப்பு வந்துருச்சு. மனிதனோட எதிரியா ஏலியன கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதிலயும் அலுப்பு தட்டி மனிதனோட எதிரியா சுறா, திமிங்கலம், அனகொண்டா, டைனோசர்ன்னு இந்த உலகத்தில என்னெல்லாம் பெருசு பெருசா ஜீவராசி இருக்குமோ, அதையெல்லாம் ஒவ்வொன்னா உருவாக்கி நம்மளுக்கு கதிகலங்க வச்சாங்க. அந்த வரிசையில சிம்பன்சிங்கள வச்சு அவங்க உருவாக்குன ஒரு புது உலகம் தான் பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். இந்த சீக்வல்ல ரீபூட் படங்களா ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ், டான் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ், வார் ஃபார் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ்ன்னு ஏற்கனவே 3 படம் வெளியாகி பாக்ஸ் ஆஃபீஸ்ல சக்க போடு போட்டுச்சு. இந்த கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அந்த வரிசையில வந்திருக்க 4வது இன்ஸ்டால்மென்ட். இந்த சீக்வல் படங்கள ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இதோட கதை என்னன்னு புரியும். அதே சமயம் இதுவரைக்கும் பார்க்காதவங்களா இருந்தாலும், முன்னாடி நடந்தது என்னவா இருக்கும்னு யூகிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. அதுக்காகவே டைரக்டர் வெஸ்பால நிறையவே தாராளமா பாராட்டலாம். சுருக்கமா முன்கதை என்னன்னு பார்த்தோம்னா, சயின்டிஸ்ட் ஒருத்தர் அவரோட தந்தையோட ஞாபக மறதி நோயை குணப்படுத்துறதுக்காக ஒரு வைரஸை உருவாக்கி அதை சிம்பன்சிக்கு செலுத்தி ஆராய்ச்சி பண்ணுவார். எதிர்பாராத விதமா இந்த பரிசோதனையில் ஏப்கள் எல்லாம் ரொம்ப புத்திசாலிகளா மாறிடும். ஆனா அந்த வைரஸோட பக்க விளைவா மனுஷங்க அவங்களோட சிந்திக்கிற திறனையும், பேச்சு திறனையும் இழந்து சிம்பன்சிங்களுக்கு பயந்து ஓடி ஒளியற அடிமைகளா வாழுறாங்க. அதே சமயம் புத்திசாலிகளா மாறின ஏப்புகளுக்கு சீசர்னு ஒரு ஏப்பு தலைவனா இருந்து அவங்க வாழுற காலத்தை பொற்காலமா வச்சிருக்கு. அப்படிப்பட்ட சீசர் இருந்து 300 வருஷங்களுக்கு அப்புறமா தொடரக்கூடிய கதையா இந்த படத்தை தொடங்குறாங்க. ப்ராக்சிமான்னு ஒரு ஏப்பு நான் தான் இங்க கிங், நான் தான் சீசரோட உண்மையான வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு ஒட்டுமொத்த ஏப் குழுவையும் அடிமையாக்கி வச்சிருக்கு. இது போதாதுன்னு மனிதர்கள் முன்னாடி உருவாக்கி வச்சிருந்த ஒரு பிரம்மாண்டமான ஆயுத கிடங்கையும் அதில் கொட்டி கிடக்கிற தொழில்நுட்ப வசதிகளையும் தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்தமாக ஆட்டி படைக்கலாம்னு நினைக்குது. அதனால இந்த கிடங்கு பத்தின ரகசியம் தெரிஞ்ச மேங்கிற பொண்ணை துரத்தி துரத்தி அலையுது. இந்த துரத்தல் வேட்டைக்கு நடுவில் ஹீரோ நோவா சிம்பன்சியோட அப்பாவை அநியாயமாக கொன்னுடுது. அந்த குழுவில் இருக்கிற மற்ற சிம்பன்சிகளையும் அடிமையாக்கி கூட்டிட்டு போயிடுது. ஆக்சுவலாக நோவாவோட அப்பா கோரா தான் அமைதியான அந்த குழுவுக்கு தலைவராக இருந்தவர். அப்பாவோட மரணத்துக்கு காரணமான ப்ராக்சிமஸை எதிர்த்து அதோட கோட்டையிலிருந்து தன்னோட இனக்குழுவை நோவா மீட்டதா இல்லையாங்கிறது தான் கதை. இடையில மேங்கிற அந்த மனித கொள்ள பொண்ணும் நோவோட முயற்சிக்கு உதவ வருது. ஆனா, அந்த பொண்ணோட நோக்கத்துக்கு பின்னாடி வேற ஒரு அழுத்தமான பின்னணி காரணம் இருக்கு. அதுல அவளும் ஜெயிச்சாளா இல்லையாங்கிறது தான் படத்தோட சப்ளாட். கதையெல்லாம் சரிதான். படம் எப்படி இருக்கு? அட ஹாலிவுட் படத்துல கதைய எவன் கேட்டான்? டயலாக்க எவன் கவனிச்சான்? கொடுக்குற காசுக்கு அந்த பிரம்மாண்ட விஷுவல்ஸும், ஆர்பிட்ட எகிற வைக்கிற மாதிரியான ஆக்ஷன் காட்சிகளும் போதாதான்னு கேட்குறீங்களா? நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் அப்படிப்பட்ட ஒரு குழுவா இருந்தா, கண்டிப்பா தவற விடக்கூடாத ஒரு மிக அற்புதமான விஷுவல் ட்ரீட் இந்த படம். இல்லாத ஒரு உலகத்த, இருக்காத ஒரு உயிரினத்தோட பரிணாம வளர்ச்சிய, இதெல்லாம் சிஜில பண்ணுதுப்பான்னு சொன்னா கூட, அட இல்லப்பா இதெல்லாம் நிஜமாவே வேற ஒரு கிரகத்துல இருக்குன்னு சத்தியம் அடிச்சு சொல்ற அளவுக்கு அவ்ளோ தத்ரூபமா ஒவ்வொரு ஷாட்டும் நம்மள பிரமிக்கவும், மிரளவும் வச்சிடுது. சிம்பன்சிகளோட ஒவ்வொரு அசைவும், அந்த எக்ஸ்பிரஷன்களும், அதோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ரோமமும் கூட அவ்ளோ ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்தில நோவா மலை ஏறுற ஒரு காட்சி. வில்லன் சிம்பன்சிங்க அந்த மனிதகுல பொண்ண தொரத்துறப்போ, கிராஸ் ஃபீல்டுக்குள்ள நடக்கிற ஒரு பரபரக்கிற ஒரு ஆக்ஷன் காட்சி. அப்போ நோவா அவள காப்பாத்த போராடுறப்போ ஏற்படுற டென்ஷனு, அத அடங்குறதுக்குள்ள மறுபடியும் ஒரு பிரம்மாண்டமான ஆத்து பாலத்துக்கு மேல நடக்கிற ஒரு கொலவெறி சண்டையெல்லாம் என்னவோ தெரியல, கண்ணுக்குள்ள இன்னும் கூட அந்த விஷுவல்ஸ்லாம் அப்படியே மறையாம ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் ப்ராக்ஸிமஸோட கோட்டையா காட்டப்படுற இந்த துருப்பிடிச்ச சிதிலமடைஞ்ச பழைய கப்பல்கள், ப்ராக்ஸிமஸா நடிச்சிருக்க கெவின் டியூரண்டோட கம்பீரமான அந்த மிரட்டல் வாய்ஸு, கிளைமாக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஆயுத கிடங்கு, அந்த பிரம்மாண்டமான டெலஸ்கோப்பு, ஃப்ரேம் பை ஃப்ரேமா சிஜியும், விஷுவல் எஃபெக்ட்ஸ் டீமும் சேர்ந்து அநியாயத்துக்கு போட்டி போட்டு பயங்கரமா உழைச்சிருக்காங்க. சினிமாவை விஷுவலா பார்த்து ரசிக்கிற ரசிகர்களுக்கு இதுல இருக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் ஒரு நகரக்கூடிய மாஸ்டர் பீஸ் பெயிண்டிங் மாதிரி தான் தெரியும். அப்படி ஒரு டீடைலிங். சிம்பன்சிங்களோட உடம்பு விளிம்பில் தெரிகிற அழகான அந்த ரிம் லைட்டிங்கு, ஊரே தீக்கு இரையானதுக்கு அப்புறமா நோவோட உடம்பு மேலே இறஞ்சி கிடக்கிற அந்த சாம்பல் தூளுங்க, இப்படி ஒவ்வொரு ஷாட்டையும் அணு அணுவாக ரசித்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த விஷுவல் எக்ஸலன்ஸ்லாம் தாண்டி ஒரு கதையாக ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கான்னு கேட்டால் அது கொஞ்சம் சர்க்கிள் தான். குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்தையாவது வெட்டி வீசியிருக்கலாம். அவ்வளோ லேகு. பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த வில்லன் சிம்பன்சி ப்ராக்சிமஸோட குரல் தான் மிரட்டலாக இருக்கே தவிர அதோட வில்லத்தனம்லாம் பயமுறுத்துகிற மாதிரியே இல்லை, கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. படம் முழுக்க குரங்குகளாவே இருக்கிற ஒரு கதையில, மனிதகுல பொண்ணா நடிச்சிருக்கிற ஃப்ரேயா ஆலன் தான் பெரிய ஆறுதலா இருக்காங்க. ஆரம்பத்தில பயந்த பொண்ணாவும், அப்புறம் கொஞ்சம் புதிரான பொண்ணாவும், கடைசியில ரொம்ப தைரியமான ஒரு உறுதியான பொண்ணாவும், கதை டெவலப் ஆக ஆக அதுக்கேத்த மாரி அந்த மாற்றங்கள் எல்லாம் ரொம்ப அழகா தன்னோட நடிப்புல வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாரி நீங்களும் உங்க குடும்பமும் ஒரு மிகப்பெரிய விஷுவல் விரும்பினா, படத்தில இருக்கிற போர் அடிக்கிற கடுப்பேத்துற நிறைய விஷயங்கள கண்டிப்பா நீங்க மன்னிச்சிருவீங்க. மத்தபடி இந்த எச்சரிக்கைய பார்த்து படம் ஓடிடில வந்தா பார்த்துக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சாரி. இந்த மாதிரி படத்தை எல்லாம் டிவியில சத்தியமா என்ஜாய் பண்ணவே முடியாது. முழு மனசா ஒரு கற்பனையான உலகத்துக்குள்ள மொத்தமா நம்மள மறந்து ஒரு படத்தை ரசிக்கணும்னா,
ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் உள்ள ஒரு பிரம்மாண்ட திரையில நீங்க அதை கண்டு கழிச்சா மட்டும்தான் அது சாத்தியம். அதனால நேரத்தை வீணடிக்காம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க குடும்பத்தோட போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நானும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேற ஒரு படத்தோட விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க. நன்றி. இதுவரைக்கும் நீங்க தொடர்ந்து பார்த்ததுக்கும் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.